டிஎன்பிஎஸ்சி அதிர்ச்சி, குறையும் பணியிடம், அவுட் சோர்சிங் முறையால் ஆபத்து. அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் அவுட் சோர்சிங் முறையில் பணியாளர்களை நியமிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதன் காரணமாக டிஎன்பிஎஸ்சி மூலம் மேற்கொள்ளப்படும் நேரடி பணி நியமனங்களின் எண்ணிக்கை குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அவுட் சோர்சிங் பணி நியமன முறையால் அரசு பணிகளுக்கான நேரடி பணியிடங்கள் பெருமளவு குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் அமிர்தகுமார் கூறும்போது, 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியில் அரசு துறைகளில் அவுட் சோர்சிங் முறை முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதுவரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. முதலில் ஆங்காங்கே அவுட் சோர்சிங் முறை நியமனம் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது பல துறைகளில், குறிப்பாக சுகாதாரத்துறையில் அதிக எண்ணிக்கையில் அவுட் சோர்சிங் முறை நியமனங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அவுட் சோர்சிங் முறை நியமனத்தால் அரசின் செலவு குறையும் என்று அரசு கருதலாம். ஆனால் அவுட் சோர்சிங் ஊழியர்கள் பொறுப்புணர்வுடன் செயல்பட மாட்டார்கள். இதனால் அரசு நிர்வாகத்தில் முறைகேடுகள் நடைபெறும். அவுட் சோர்சிங் முறையால் இளைஞர்களின் அரசு வேலை கனவும் தகர்ந்து போகும். எனவே தமிழக அரசு அவுட் சோர்சிங் முறை நியமனத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் வலியுறுத்தியுள்ளார்.